வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேலே பிளாங்க்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க, பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்ல இப்ப ஸ்கிரீன்ல ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வர யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் இமேஜ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கரெக்டா ஜூம் பண்ணுங்க. நீங்க ஜூம் பண்றப்ப கரெக்டா அது வந்து உங்களுக்கு ஃபிட் ஆயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அதை செட் பண்ண வாட்டி மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம போட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். போட்டோஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோவை நீங்க எடிட் பண்ண போற போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஒருத்தருக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டனால நம்ம வந்துட்டு இதை பண்றோம். ஸோ உங்களுக்கு எந்த டைப்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடலாம். இப்போ போட்டோ செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டா உங்க போட்டோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜ் அந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம்குள்ள கரெக்டா வந்து செட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரேம்ல அந்த பேக்ரவுண்ட்ல லைட்டா அந்த ஒயிட்டும் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட போட்டோஸை வந்து கரெக்டா ஃப்ரேம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இது கரெக்டா செட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட போட்டோஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கும். இப்போ போட்டோவை செட் பண்ண வாட்டி கீழே காப்பின்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிட்டு கீழே இருக்க இந்த ஃப்ரேம்லயும் அதே மாதிரி செட் பண்ணுங்க. ஸோ கரெக்டா வந்துட்டு இப்போ எப்படி மேலே செட் பண்ணமோ அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஃப்ரேம்லயும் செட் பண்ண வாட்டி கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த போட்டோ எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. அந்த போட்டோ உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகாது, அதுக்கு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து செட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, மேல இருக்க ஃப்ரேமும் கீழே இருக்க ஃப்ரேமும் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி சைட்ல அந்த பார்டர் அந்த ஒயிட்லாம் லைட்டா தெரியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிருங்க. இப்ப மறுபடியும் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க இன்னொரு போட்டோ வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி தான் கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுல வந்துட்டு நீங்க வந்து பார்டர் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இங்க பார்டர் செட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு 7 இல்லைன்னா 6 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. பார்டரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு இதை வந்துட்டு மேல இந்த மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணிருக்கணும் சேம் இதே மாதிரி கரெக்டா வந்து செட் பண்ணிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கிரீன்ல. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதோட சைஸ் அந்த இமேஜோட சைஸை லைட்டா வேணா ஜூம் பண்ணிக்கோங்க. ஆனா கொஞ்சம் கம்மியாவே இருக்கட்டும், அப்ப பார்க்க நல்லா இருக்கும். இப்ப அத போட்டோவை கரெக்டா எந்த ஆங்கிள் செட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி செட் பண்ணிட்டு பிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி ஹார்ட் இமேஜஸ். சோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, கிராப் ஐக்கான் இருக்கும். சோ அதில் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத கிராப் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்ல நம்ம நேம் இருக்கும், அதனால மேல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லேயர் இருக்கும், அதை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்க. சைடா இப்ப எப்படி நான் செட் பண்ணிருக்கேன்றத பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா அந்த எட்ஜில செட் பண்ணுங்க. அந்த ஒயிட்டோட எட்ஜில இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ அந்த இமேஜோட எட்ஜில செட் பண்ணிட்டு கீழே காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. கிராப் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த லேயர்ல இந்த மாதிரி கரெக்டா வந்து செட் பண்ணுங்க. ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்றேனோ இந்த மாதிரி இப்போ 2 இமேஜுமே அந்த இதை ஹார்ட் இமேஜை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம சென்டர்ல அந்த இமேஜ் மேல ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்க, அப்பதான் அது ஃப்ரண்ட்ல வரும். இப்ப மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி டெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, கிராப் ஐக்கான் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கான ஒரு சென்டென்ஸ், இதை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அதோட சைஸை லைட்டா ஜூம் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணுங்க. மறுபடியும் கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணிட்டு அந்த கீழே கிராப் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆனிவர்சரி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க.
கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணி இந்த இடத்துல கீழே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ சேம் இதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மந்தோடது, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதுல ஸ்கிரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி சைடா வந்து செட் பண்ணுங்க. ஸோ அந்த இமேஜுக்கு சென்டர்ல இந்த மாதிரி கரெக்டா வந்து செட் பண்ணுங்க, பார்க்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போறது கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். இப்போ போட்டோ செலக்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கிராப் ஐகானுக்கு போங்க. ஸோ அந்த ஹார்ட்டை மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதுல ஸ்கிரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிட்டு எந்த டேட்ல உங்களுக்கு ஆனிவர்சரியோ அந்த டேட் மேல இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு டேட்டை வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்னைக்கு வந்து ஆனிவர்சரியோ அந்த டேட் மேல கரெக்டா வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டா ஒன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்க. கரெக்டா இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த போட்டோவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ இருக்கான்றதை செக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்க எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஏதாவது ஒரு 3 or 4 எமோஜிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். சோ இந்த இடத்துல கரெக்டா வந்து செட் பண்ணிட்டு அதோட டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. சோ அந்த எமோஜி வந்து கரெக்டா உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை எமோஜி வேணுமோ அத்தனை எமோஜி ஆட் பண்ணிருங்க. இப்ப வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்கிரீன் செட் பண்ணுங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன்ல ஃபுல் வால்யூம் மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்ல வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதுல ஸ்கிரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோவை மேக் பண்ணியாச்சு. இப்ப வீடியோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை செலக்ட் பண்ணுங்க. இங்க ஓனா நீங்க உங்க கேலரியில இருக்க மியூசிக்ஸ் வரும், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வீடியோல இருக்க ஆடியோவை நீங்க தனியா எடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரியில இருக்க வீடியோஸ் வரும். இதுல ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்க ஆடியோ உங்களுக்கு தனியா வந்துடும். சோ அதை வேணும் அப்படின்னா நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சோ 2 டைப்ல எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நவம்பர் மந்த் காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதே நீங்க வேற மந்த்துக்கு எடிட் பண்றீங்க அப்படின்னா இது நீங்க குரோம்ல வந்துட்டு வேற மந்த்தை வந்து சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ செக்ஷன்ல போயிட்டு பாருங்க, லேட்டஸ்ட் வீடியோஸ்ல ஏதாவது இந்த மாதிரி டைப்ல வீடியோ இருக்கும், அதுல இருந்து கூட நீங்க வேற ஏதாவது காலாண்டர் வேணா எடுத்துக்கோங்க. சோ இப்ப நான் சொன்ன ஸ்டெப்பை எல்லாரும் 1 by 1 ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா வீடியோ சூப்பரா வந்திருக்கும். சோ யாரெல்லாம் கரெக்டா எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.